நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஒரு வழியா எப்படியோ ஜன்னலடி குதிச்சு வந்தாச்சு. இந்த வீட்டுகள்ல எதுக்கு ஜன்னலெல்லாம் இவ்வளவு உயரமா வச்சிருக்காவோ தெரியல. என்ன மாதிரி குட்டி பூனை குட்டிகள்லாம் குதிச்சு வர எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மனசாட்சி இல்லாத மனுஷங்க. சரி எப்படியோ வந்துட்டு இந்த வீட்லயாவது பாதாம் பால் தேடாண்டு பாப்போம். பாதாம் பால் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பச்சை தண்ணி பாலாவது கிடைச்சாலும் பரவாயில்ல, அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த குட்டி உருளைக்கிழங்கு இந்த வரைக்கும் நமக்கு பாதாம் பாலுக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. இந்த குட்டி உருளைக்கிழங்கு எங்க உருண்டோடிச்சுன்னு தெரியல. அதை தேடி தேடி இப்படி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்ப யாராச்சும் இந்த குட்டி உருளைக்கிழங்க பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்கப்பா. தேவி அம்மாக்கு காய்ச்சல் தானே, அது கொண்டு வெறும் காப்பி போட வேண்டாம். அதுல சுக்கு குருமிளகு எல்லாம் தட்டி போட்டு நல்ல சுக்கு காப்பி போட்டு கொடுக்கலாம். அப்ப அவங்களுக்கு குடிக்க நல்லா இருக்கும். அது நம்ம குலாப் ஜாமுன். இந்த குலாப் ஜாமுன் இங்க தான் இருக்கா? நல்லதா போச்சு. அன்னைக்கு நம்ம பியூட்டியை காட்டி பாதாம் பால் கட் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த கார்ல வித்துக்கார என்னலாமா வித்த காட்டி தள்ளிட்டு போயிட்டான். அவளையும் போ, இன்னைக்கு குலாப் ஜாமுனையும் மிஸ் பண்ண கூடாது, பாதாம் பாலையும் மிஸ் பண்ண கூடாதுடா. ஹோய் மின்னல். ஏய், என்ன பின்னால வந்து கூப்பிட்டா பயப்படுவேன்னு பார்த்தேன், பயப்படல. எந்தினு பயப்படணும்? இல்ல ஒருவேளை திருட யாராவது வந்துட்டானோன்னு பயப்படுவியோன்னு நினைச்சேன். அதே, இந்த வீட்டுல உன்னை விட பெரிய திருட யாராவது வர முடியுமா? வாண்டாண்டா வித்தக்காரன். இவன் மட்டும் எப்படித்தான் இந்த குலாப் ஜாமுன் இருக்கிறத மோப்பம் பிடிச்சிட்டு வரானோ தெரியல. ஒருவேளை போன ஜென்மத்துல பொமோரியனா பிறந்திருப்பானோ? ஏய், என்ன கலாய்க்கிறியா? கலாய்க்கல, காப்பி போடுறேன். ஆமா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? வேற எதுக்கு? உனக்கு கிச்சனை சுத்தி காட்டுறதுக்கு தான். என்னது கிச்சனை சுத்தி காட்ட போறியா? ஏண்டா சுத்தி காட்சிக்கு தானே மைசூர் மகாராஜா பேலஸ் அதா. சுத்தி சுத்தி பார்த்தாலும் 4 சுவத்தானடா இருக்கு. இதே எதுக்குடா நீ வந்து தனியா சுத்தி காட்டுற? நீ சுத்தியும் கட்ட வேண்டாம், கடப்பாரையும் கட்ட வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. குலாப் ஜாமுன் கவுன்ஸ் அடிக்குதுடா. அவளையும் போ, உனக்கேத்த அம்மு குச்சி இவதான்டா. ஏய், என் அம்மா சொன்னது கேட்டல்ல, உனக்கு எது எது எங்கெங்க இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டு வர சொல்லிருக்காங்க. எங்க? ஐ மீன் கிச்சன்ல எது எது எங்கெங்க இருக்குன்னு உனக்கு தெளிவா சொல்லிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் நான் நோக்கிக்கோலாம், நீ எல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீ இங்க இருந்து போ. அது எப்படி? அதெல்லாம் போக முடியாது. என் அம்மாக்கு காப்பி போடணும்னு வந்திருக்க, அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. நீ ஒழுங்கா காப்பி போடுறியா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ண வேண்டாம்? ஆமா, இவர் பெரிய சிபிஐ ஆபீசர். காப்பி போடுறாங்களா இல்ல காவாய் தோன்றாங்களான்னு டெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. இந்த வித்துக்கார இருக்கிற வரைக்கும் குலாப் ஜாமுனை காப்பி போட்டு விட மாட்டான், நம்மள கரெக்ட் பண்ண விட மாட்டான்னாட்டுக்கு. நீ காப்பி போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். உன்னால என்ன இங்கிருந்து போகணும்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இது என் வீடு. என்ன மின்னல், அந்த வீட்டுல இருக்கும் போதாவது யாரையாவது கூப்பிட்டுருவேன் இங்க இருந்து போன்னு சொல்லி இவனை துரத்தலாம். ஆனா இங்க அதுவும் முடியாதே. என்ன பண்ண போறோமோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டோமான்னு யோசிக்கிறியா? யோசிக்காத, அதான் உண்மை. ஆனா அதுக்காக பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். இங்க ஒரு ஓரமா உட்காந்து உனக்கு எப்படி காப்பி போடணும்னு சொல்லி தருவேன், அவ்வளவுதான். அது சரி, வாயிலே வரச்சுட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேல இங்க இருந்தா காப்பி இல்ல, கலன் தண்ணி கூட கிடைக்காது. பேசாம ஓடிடுடா, வரம் போ. அப்பாடா, என் ரூட்டு கிளியர். இதுக்கப்புறம் உன் கூட பேசுறத யாராவது பாத்துருவாங்களோ, குறிப்பா என் கதிர்மாமா பாத்துருவாரோன்னு பயந்து பயந்து இருக்க வேண்டாம். ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்தது உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள பாக்குறதுக்காக மட்டும்தான். மற்றபடி உன் மேல இருக்க இஷ்டம் கொண்டு நான் இங்க வந்தேனல்ல, நீ தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா இவன் நம்ம சொன்னதும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, அப்ப நம்மள பிடிச்சுதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு நீ நினைப்ப. அதெல்லாம் இல்ல, அமுதாக்கா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு போய் சொல்ல எனக்கு தெரியாது. எனக்கு உன்னை பிடிக்கும். அதாவது என்ன லவ் பண்ண என்னோட அன்புவை எனக்கு என்னைக்குமே பிடிக்கும். ஆனா அந்த அன்பு நீ இல்ல. நான் இல்லாம பின்ன உன்னை லவ் பண்ணது யாரு? உங்க தாத்தாவா? எடா பின்னடி. சரி, ஒரு தடவை 2 தடவை ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்க. சரி, நான் உங்ககிட்ட தப்பா பேசியிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக உனக்கு இப்ப என் மேல லவ் இல்லைன்னு உன் மனசாட்சி தொட்டு சொல்லு பாப்போம். உன்னால சொல்ல முடியாது மின்னல், ஏன்னா உனக்கு என் மேல லவ் இருக்கு.
ஆனா ஒரு தடவை காதல் பேரை சொல்லி நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நீ நினைக்கிற. அதனால திரும்பவும் எங்க நான் உன்னை ஏமாத்திருவோன்ற பயத்துலதான் நீ உன் காதலை மறைக்கிற. ஆனா சத்தியமா சொல்றேன், உன்னை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட இல்ல மின்னல். உன்னை நான் ஏமாத்தவும் மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தான் எனக்கு தெரியல. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் எழுதின டைரி உன்கிட்ட தானே இருக்கு, அதை எடுத்து அதுல நான் என்ன எழுதியிருக்கேன்னு கொஞ்சம் படி. அப்பதான் உனக்கு நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன், உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறேன் உனக்கு புரியும். ஆனா சத்தியமா சொல்றேன் மின்னல், என்னைக்குமே நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்ல. இப்ப கூட இந்த வீட்டுக்கு நீ அம்மாவை பாத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்க. ஆனா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, நீயும் நானும் கல்யாணம் பண்ணி என் பொண்டாடியே நீ இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. உன்கிட்ட வேற எதையாவது எதிர்பார்க்கிறவனா இருந்தா உன்கிட்ட இதெல்லாம் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? சரி, இப்ப கூட நீ என்ன நம்ப மாட்ட. ஆனா இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல தானே கொஞ்ச நாளைக்கு இருக்க போற. அப்போ உனக்கு புரியும் நான் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறேன்னு. உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, நீ இழந்த உன் அம்மா அப்பாவோட பாசத்தை என் அம்மா அப்பா மூலமா உனக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த வீட்லயே இருந்தா நிச்சயமா என் அம்மா அப்பா உன்னை மருமகளா இல்ல மகளா பாத்துக்குவாங்க. உனக்கு என் காதல மட்டும் இல்ல, ஒரு அழகான குடும்பத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லு மின்னல், இதுக்கப்புறமும் நான் உன்கிட்ட அதுக்கு தான் பழகுறேன்னு நினைக்கிறியா? ஏ செவந்தி வளர வாங்கட்டி. என்ன தேவிக்கே, உனக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயமே எங்களுக்கு இன்னைக்குதான் தெரியும் பாத்துக்க. அதான் சரி உன்னைய பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு விசாரிச்சுட்டு போவோம்னு வந்திருக்கோம். அது என்னத்த சொல்ல, 2 நாளாவே ஒரே காய்ச்சல், உடம்பு முடியாம 2 நாள் எந்திரிக்கவே இல்ல. இன்னைக்குதான் இப்படி எந்திரிச்சு உக்காந்துருக்கேன். அட என்னக்கே நீ, உனக்கு என்னக்கா இப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாமையே போய்கிட்டு கிடக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, உனக்கு ஆரோக்கியம் பத்தல. அதனாலதான் இப்ப பாரு என்னையெல்லாம் நான் எப்படி ஒல்லியா ஊசி மாதிரி இருக்கேன், ஆனா எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன். அந்த மாதிரி என்ன மாதிரி ஆகுக்கு, அப்பதான் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். அதை விட்டுக்கிட்டு இப்படி புளிமூட்டை கணக்காவே இருந்தீங்கன்னா உனக்கு எங்கிட்ட ஆரோக்கியம் இருக்கும்? ஏட்டி அதுக்கு நான் என்ன டீ செய்ய? என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, என்னெல்லாமோ சாப்பிட்டு பார்த்தாச்சு, எங்க ஆரோக்கியம் வருது? என்னெல்லாமோ சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் வராதுக்கே. நல்லது சாப்பிடணும். இங்க அதுக்கு தான் உனக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஆப்பிள் எல்லாம் சாப்பிடு, அப்பதான் என்ன மாதிரி உடம்பெல்லாம் குறைஞ்சு நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். ஏட்டி நீங்க ஆப்பிள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரிதான், ஆனா உடம்பு முடியாம இருக்கவங்கள பார்க்க வரும்போது 1 கிலோ ஆப்பிள் இல்லடி வாங்கிட்டு வருவாங்க. நீங்க என்னட்டி ஒரே ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வரணும்னு எங்களுக்கும் ஆசைதான். ஆனா என்ன செய்ய, கடைக்காரன் பார்க்காம இருக்கும்போது ஒண்ணு தானே எடுக்க முடிஞ்சிச்சு. செவ்வந்தியக்கே, 1 கிலோ ஆப்பிள் வாங்க வக்கில்லாம நம்மளே ஒரு ஆப்பிள களவாண்டுட்டு வந்திருக்கோம். அதை போய் சிரிச்சு காட்டி கொடுத்துறாத, அமைதியாரு. சரிடி வளரு, நான் சிரிக்கல. ஆனா இப்ப அந்த அக்கா கேட்டுச்சுல எதுக்கு ஒரே ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு, அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் பாரு. என்னக்க கேட்ட? 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வராம ஏன் ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தானே கேட்டேன். இங்க நான் 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன்னா 1 கிலோ ஆப்பிளையும் நீ ஒரே நாள தின்றுவியா? ஐயோ, 1 கிலோ ஆப்பிள் எப்படி ஒரே நாள திங்க முடியும்? ஒரு நாளைக்கு 1 தான் திம்பேன். ஒண்ணு தானே திம்ப. இப்ப நான் 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்தா நீ என்ன செய்வ? ஒண்ணு தின்னுட்டு பாக்கி எல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதை திரும்ப எடுத்து சாப்பிட்டேன்னா உடம்புக்கு கெடுதல். அதனாலதான் உனக்கு உடம்பு கெட்டு போக கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு நீ சாப்பிடுறதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி நாளைக்கு 1 வாங்கிட்டு வருவேன், நாளைக்கு 1 வாங்கிட்டு வருவேன். அப்படி டெய்லி உனக்கு ஒன்னொன்னா வாங்கிட்டு வருவேன். உன்னோட ஆரோக்கியத்துக்காக தான் நான் இப்படி ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். ஏட்டி வளரு, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா இப்படி ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசக்கூடாது. செவந்தியக்கே, ஏக்கர் கணக்குல பேசுறமோ கிலோ கணக்குல பேசுறமோ அந்த அக்கா நம்பிச்சுல, அது பத்தாது, அமைதியாரு. ஐயோ சரிடி வளரு, என் மேல இருக்கிற அக்கறையில தான் நீ ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் நம்பிட்டேன். சரி அந்த ஒன்னையாவது என்கிட்ட கொடு. ஐயோ இந்தக்க பின்ன உனக்கு கொடுக்காம நாங்க என்ன போகும்போது அப்படியே தூக்கிட்டு போயிருவோம்னு நினைச்சியாக்கு? இந்தா. ஆமா, உடம்பு முடியல இப்படி படுத்து கிடைக்கியே, வீட்டுல வேலையெல்லாம் எது செஞ்சியா? சோறு குழம்பு தான் ஆக்குனியா? ஐயோ எங்கிட்டே சோறு குழம்பாக்குறது, எந்திரிச்சு ஒரு கப் காபி போட முடியாம படுத்திருக்கேன் டி. ஐயோ என்ன தேவியக்க, சரி விடுங்க, சமைக்கலன்னா பரவாயில்ல, நான் வீட்டுல இருந்து கொண்டு வந்து தாரேன். ஐயோ பரவாயில்ல செவந்தி, உடம்பு முடியலன்னு அமுதாவை தான் வர சொன்னேன். அவங்க ஐஸுக்கு உடம்பு சரியில்லை பார்க்கணும்னு சொல்லி அவளாலையும் வர முடியல. அப்புறம் அங்க சைலஜா இருக்கால, அவளை தான் அனுப்பி வச்சா. அவ தான் வந்திருக்கா, வீட்டுல ஏதாவது கூட மாட உதவி செய்யறேன்னு அவ தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பாத்துக்குவா. ஓ சைலஜா வந்திருக்காளா? அப்ப சரி, அப்ப பின்ன கவலை இல்ல. சரி தேவிக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இனி இன்னும் 2 மாசம் தானே. அன்புக்கும் நம்ம வளருடைய நாத்தனாருக்கு கல்யாணம் முடிச்சு போச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு மருமக வந்துருவா. அப்புறம் அவளே எல்லாம் பாத்துக்கிடுவா. யாரு? ஏன் நாத்தனாரா? அது அந்த வீட்லயே இங்க இருக்கிற கிளாஸை தூக்கி அந்த பக்கம் வைக்காது, அது இங்க வந்து எல்லா வேலையும் பாத்துக்கிடுமா? இடி சும்மாட்டி வளர சொல்லி வைப்போம். நம்மள கல்யாணம் முடிச்சு வர்றதுக்கு முன்னாடி இப்படித்தானே சொல்லிருப்பாவோ. நம்ம என்ன வந்து வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான். சரி 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உட்காருங்க. சைலஜா எனக்கு காப்பி தான் போடுறேன்னு போயிருக்கா. அவகிட்ட சொல்லி உங்க 2 பேருக்கு சேர்த்து காப்பி போட சொல்றேன்.
அட பரவாயில்லக்கா, நீ உட்காரு. நீ எதுக்கு எந்திரிச்சுக்கிட்டு? அவ எங்க கிச்சன்ல தானே இருக்கா. நாங்க அங்கேயே போய் காப்பியை போட்டு குடிச்சிட்டு உனக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறோம். சரி பின்ன அவ கிச்சன்ல தான் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கா. போங்க போய் காப்பி குடிங்க. சரிக்கா, நீ படுத்துக்க, நாங்க வரோம். அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவோ என் பொண்டாட்டி ஆயிட்ட. அந்த உரிமையில நான் உன்கிட்ட பண்ற சின்ன சின்ன குறும்பையெல்லாம் நீ ஏதோ நான் அதுக்காக தான் ட்ரை பண்றேன்னு தப்பா நினைக்கிற. அப்படி அது உனக்கு தப்பா தெரிஞ்சா சொல்லு. சொன்னா அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டியா? சேச்சே, தப்பா தெரிஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தான். அந்த உரிமையில நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். இல்ல சென்டிமெண்டா பேசினாலாவது விழுவியான்னு பார்த்தேன். வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. அதனால பேசாம நம்ம ரூட்லயே போவோம். நீ எந்த ரூட்டில போயாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. முதல்ல இங்கிருந்து வெளியே போ. ஹே, நான் தான் சொன்னல, உன்னால என்னை இங்கிருந்து வெளியே போன்னு சொல்ல முடியாது மின்னல். ஏன்னா இது என் வீடு. என் வீட்டுல நான் எங்க வேணாலும் உட்காருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏடா நீ ரொம்ப ஓவரா போற. இப்படி எல்லாம் பண்ணா இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். எங்க போ பார்க்கலாம். என்ன விடு, விட்டாதானே போக முடியும். விட்டுட்டேன், போ போ மின்னல். என்ன போல? அது நீ போக மாட்ட மின்னல். உன்னால இந்த வீட்டை விட்டு போகவும் முடியாது. ஏன் ஏன் முடியாது? ஏன்னா உன்னால என்னை விட்டு போக முடியாது. போகவும் நான் விட மாட்டேன். எக்க சைலஜா காப்பி போடுறான்னு தேவி அக்கா சொல்லிச்சு. ஆனா இதுக்கு ரெண்டுகளும் சேர்ந்து இங்க கடலை போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. எக்க செவந்தி எக்க, ஏன் நாத்தனார கல்யாணம் பேசிட்டு இவன் இங்க இருந்து பிள்ளையோட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு நானே இவ்வளவு பெரிய சாக்காவல, இது என்னத்துக்கு வாயை பொழுதுகிட்டு இப்படி சாக்காயிட்டு இருக்கு. ஏ செவந்தி எக்க, எட்டி வளரு, இந்த அன்பு பையில பாத்தியா? உன் நாத்தனார கல்யாணம் பேசிட்டு இங்க இந்த பிள்ளையோட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, நான் மட்டும் என்ன கம்பி கட்டிக்கிட்டு இருக்கான். நான் சொன்னேன் கடலை தான் போட்டுக்கிட்டு இருக்கான். அட ஆமட்டி வளரு, உன் நாத்தனார கல்யாணம் பேசிட்டு இந்த பிள்ளையோட கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ உன் நாத்தனார் வாழ்க்கை என்ன வருது? அது என்னாவது மண்ணாவதுங்கிறத அப்புறமா பாத்துக்கிடுவோம். இப்ப அவன் நம்மள பாத்துற போறான். முதல்ல வா அந்த பக்கம் போவோம். எட்டி அப்ப காப்பி? காப்பியா? இங்க என் நாத்தனாருக்கு உனக்கு கல்யாணமே நடக்குமா நடக்காதான்ட்டு இருக்கேன். இதுல உனக்கு காப்பி கேக்குதா? காப்பி நீ வாங்கிட்டு ஐயோ இருட்டி வாரே. அவன் பாக்குறதுக்குள்ள நடக்க முதல்ல.